நண்பர்களுக்கு வணக்கம். ஒரு சிலருக்கு மீன் பிடிக்கவே பிடிக்காது, ஒரு சில பேருக்கு மீன் ரொம்ப பிடிக்கும், ஆனா வாங்கி சாப்பிட தெரியாது. 99% பேரு மீன் கடையில போயிட்டு ஏமாந்த அனுபவம் நிறைய இருக்கும். இந்த மீனோட உண்மையான பேரு ஆந்திரா வாவல். இந்த மீன் அதிக கொழுப்பு தன்மையோட இருக்கும். ஆட்டுக்கறியில கொழுப்பு அதிகமா இருக்குன்னு சொல்லி ஆட்டுக்கறியை வெறுக்கிற நிறைய பேரு என் கண்ணெதிரே இந்த மீனை வாங்கி சாப்பிட்றத நான் பார்த்திருக்கேன். இந்த மீனோட அதிகபட்ச விலையே 200 ரூபா தான் இருக்கும். ஆனா சென்னையில 400 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. அதுவும் சிகப்பு வாவல்னு சொல்லி விற்கிறாங்க. ஒரு படி மேல போய் கடல் மீன்களையே ஒரு மீனோட பேரை இன்னொரு பேருக்கு வச்சுமே சேல்ஸ் பண்றாங்க. இந்த மீனோட பேரு ஓரா. இந்த மீனையுமே கடல் வாவல் மீன் சொல்லி விற்கிறாங்க. யாராவது கூடுதலா கேள்வி கேட்டாங்க அப்படின்னா புள்ளி வாவல் ஏதாவது ஒரு பேரை சொல்லி இதை அப்படியே வித்துருவாங்க. கடல் மீன்கள்ல அதிகப்படியான மக்கள் வாங்குறது இந்த இறால்கள். ஏன்னா முள்ளு இருக்காது, சாப்பிடவும் டேஸ்டா இருக்கும், சின்ன பிள்ளைகளும் விரும்பி சாப்பிடும். ஆனா இந்த இறால்கள்லயே நிறைய வகைகள் இருக்கு. அதுலயுமே மக்கள் நிறைய ஏமாற்றப்படுறாங்க. கடல் இறாலுக்கும் வளர்ப்பு இறாலுக்குமே நிறைய வித்தியாசம் இருக்கு. இது டைகர் பிரான். இந்த டைகர் பிரான் உருவத்துல கொஞ்சம் பெருசா இருக்கும், சுவையும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இதையுமே கடல் இறால்னு சொல்லி வித்துறாங்க. இதை தாண்டி இன்னொரு வகையான இறாலும் இருக்கு, அதுக்கு பேர் வனாமி. இதுதான் அந்த வனாமி இறால். மீன் வாங்க போறதுக்கு முன்னாடி மீனை பத்தின தகவல்களையும் மீனை பத்தின பெயர்களையும் தெரிஞ்சுக்கிட்டு மீன் வாங்க போங்க. இன்னொரு பெரிய பிரச்சனை, மீன் கடைகள்ல எடையை அடிச்சிடறாங்க அப்படின்னு சொல்லி 1 கிலோ மீனுக்கு 3/4 கிலோ மீன் தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, 1 கிலோ மீனை வாங்கிக்கிட்டு 1/4 கிலோ மீனை கொசுரா அள்ளிங்கன்னா அவன் 3/4 கிலோ தான் எடை. விஷயங்கள்ல ஏமாத்துறது மிகப்பெரிய தப்பு, ஏமாறுறது அதை விட பெரிய தப்பு.